இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அதிமுகவை இபிஎஸ் காப்பாற்றுவார் என அந்தர் பல்டி அடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இவரது இருவேறு பல்டிகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம். புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல், இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்படின்னா எல்லாரும் மத்தியிலேயே இது மூழ்கக்கூடிய கப்பல். பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார். சொந்த நலனுக்காக, சுயலாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை இலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம். அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பல், கரை சேர்ற கப்பல் அப்படிதான் நீங்க தானே சொன்னீங்க. இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு நான் பலமுறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இரட்டை இலை இருக்கிறது, பழனிசாமி கையில பணம் இருக்கிறது. இதே மாதிரி உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் நீண்ட நாட்களாக இல்ல இது கற்பனையான விஷயம்லாம் இல்ல. ஒரு கட்சி கூட்டணியிலிருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதுதான் நடந்து வருது. தவிர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையா இருக்கும். நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை, இது போன்ற அனுமானங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. துரோகி எடப்பாடி கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் அது வீழ்ச்சி அடையும் சொல்லிட்டு நீங்களே ஒரு பேட்டியில சொல்லிருக்கீங்க. ஆமா, இப்போ தற்போதைய அவர் அந்த கட்சி அடைந்து விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்காரு. அதையும் நம்ம தானே சொல்ல முடியும்.